இதே துளசன், காங்கிரஸ் கட்சி முன்னாடியே தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்து விட்டது. அது மற்ற கட்சிகளுக்கு ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பொதுவெளியில் ஒரு சிந்தனை இருக்கிறது. இந்த காங்கிரஸ் கட்சி உள்ள போனதுனால தான் தாவேகாவில் ஆட்சியை அமைக்க முடியல அப்படிங்கிறதும் ஒரு பேச்சு இருக்கிறது. நீங்க எப்படி பார்க்குறீங்க? இப்படி எடுத்துக்கலாம். நீங்க சொல்றதும் சரிதான், சகோதரர் பாவலன் சொல்றதும் சரிதான். அதை நான் சொல்ற கோணத்தில் எடுத்துக்கலாம். ரெண்டுமே சரியா இருக்க முடியாது. ஆமா இருக்கும், ரெண்டுமே சரிதான். அதுக்கு தான் நான் பேசும்போது உங்களுக்கு தெரியும். அதாவதுங்க, மூணாவது ஒரு கோணம், இன்றைக்கு தாவேகாவுக்கு மக்கள் ஒரு தீர்ப்பு அளிச்சிருக்காங்க, அறுதி பெரும்பான்மை அளிச்சிருக்காங்க. எங்களுடைய கூட்டணி தலைவர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுக்கு மீண்டும் ஒரு ஆட்சி அமைக்கிற வாய்ப்பு இருந்து அதை நாங்கள் மறுதளித்து வெளியே போனால் அதுக்கு பேர் துரோகம், கயமை, எந்த வார்த்தைனாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம் சொன்னால், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எப்படி மதசார்பின்மைக்கு முழுமையாக இருக்கிறார், அது எங்கள் தலைவர் ராகுல் காந்தி ரொம்ப தெளிவாக சொன்னார். இந்தியாவில் திரு மோடி அவர்களை, பாஜகவை, ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்ப்பதில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முன்னணியில் இருக்கிறார்னு சொன்னது யார்? எங்கள் தலைவர் ராகுல் காந்தி. அதனால் 2 இப்போ அவரால் ஆட்சி அமைக்க முடியாது. அவரிடம் இருப்பது 73 இடங்கள் எங்களையும் சேர்த்து. ரைட். இப்போ வேறு வழி என்ன? 2 வழி தான் இருக்குது. ஒன்று, பிஜேபி அதிமுக மூலமாக ஆட்சியை பிடிப்ப முயற்சி செய்தது, அது முடியவில்லை. 33 இடங்களில் நின்றவர்கள் ஒரு இடம் தான் பெற்றார்கள். ரைட். இப்போ வேறு வழி இல்லை. மக்களுடைய தீர்ப்பு, ஜனநாயகத்தை மதிக்கணும். எல்லா தலைவர்களும், முதல்வர் ஸ்டாலின் உள்பட என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்கள் மக்கள் தீர்ப்பை மதிக்கிறோம் சொன்னாங்க. ஒவ்வொரு கட்சியும் சொல்லிச்சு. இதுதான் உண்மை. அந்த அடிப்படையில் நாங்கள் காங்கிரஸ் என்ன முடிவெடுத்தோம் சொன்னால், இந்த மதசார்பற்ற ஒரு கட்சி ஆட்சி வரணும். பாஜக நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஆளுநர் ஆட்சி அல்லது எக்ஸ்டெண்டட் ஆளுநர் ஆட்சி, அவங்க நினச்சா 2 வருஷம் கூட தமிழ்நாட்டில் ஆளுநர் ஆட்சியை கண்டினியூ பண்ண முடியும். இதையெல்லாம் யோசனை பண்ணி தான் முதல்ல நாங்கள் போய் அந்த ஆதரவை கொடுக்குறோம். ஆனால் சகோதரர் திருமாவளவனை நான் பாராட்டுகிறேன். அவர் என்ன செஞ்சார்? நிதானமாக நாங்கள் இதை செஞ்சதுனால மற்றவர்கள் அந்த நிலைமைக்கு வர்றாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுக்கு இப்போ சொல்ல வர்றேன். அவர் தெளிவாக கம்யூனிஸ்ட் கட்சிகளை சந்தித்தார், இணைச்சார். இப்பொழுது இந்த 6 இடங்கள் உள்ள இந்த 3 கட்சிகளும் இருந்தால் நிச்சயமாக மதசார்பின்மை என்ற அந்த நிலை காப்பாற்றப்படும். இந்த மக்களுடைய தீர்ப்பு பிரகாரம் தாவேகாவுக்கு ஆட்சி வழங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். துரோகம் செய்து விட்டது காங்கிரஸ், முதுகில் குத்து விட்டது காங்கிரஸ், எங்க கூடவே டிராவல் பண்ணி போட்டு இப்போ திடீர்னு இப்படி அங்கே போய் ஆதரவு கொடுத்துட்டாங்களே என்ற ஒரு வசை சொல். இப்போ நீங்கள் சொன்னது போல கையமை, அது போன்ற பல்வேறு அவங்க வார்த்தை தான். அது அவங்க வார்த்தை தான். அதுதான் நானும் குறிப்பிட்டேன். அந்த அவங்க ஒரு குறிப்பிட்ட நேற்று அறிக்கையாக வெளியாயிருந்தது. அதுக்கு திரு ராஜேஷ்குமாரும் பதில் சொல்லியிருந்தார். அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது அவங்க வருத்தத்தை அவங்க தெரியப்படுத்துகிறாங்க. நாங்கள் அந்த வருத்தத்தை நாங்கள் ஒரு பொருத்தமாக எடுத்துக்கொள்கிறோம். இதுதான் எங்களுடைய திருத்தம்னு கூட வச்சுக்கோங்க. நாம் அதோடு நிறுத்துக்குவோம். முக்கியமான விஷயம், அதாவது என்னை பொறுத்தவரை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் சிலர், தலைவர் அல்ல, முதல்வர் அல்ல, எப்படி தேர்தலுக்கு முன்பாக காங்கிரஸிலே சிலரும் திமுகவில் சிலரும் பரிமாறிக்கொண்டார்களோ வார்த்தைகளை, அது மாதிரி நினச்சிக்கோங்க. ஆனால் முதல்வருக்கு உண்மை என்னன்னு தெரியும், தன் நிலை என்னன்னு தெரியும். இன்னைக்கு பாஜக வந்துவிடக்கூடாது, அதிமுக மறைமுகமாக வந்துவிடக்கூடாது என்பதையும் அவர் அறிவார். அதை திருமாவளவன் அவர்களும் மற்ற கட்சி தலைவர்களும் கூட அவர்கள் எடுத்து சொல்லியிருக்க முடியும். நான் இல்லைங்கள, நான் இப்போ சொல்ல வர்ற விஷயம். அப்படி என்றால் ஒரு இஃப் கேள்வி இருக்குங்க. அப்படின்னா நீங்கள் 25 23 இடங்களை கூடுதலாக பெறுவதற்கும் திமுகவுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய தலைவராக திரு சரவணன் குறிப்பிட்டது போல ஒரு ராஜ்யசபா சீட்டை விட்டு கொடுத்துட்டு போவாங்களா என்று கேள்வி கொடுத்ததற்கும் என்ன செய்ய போறாங்கன்னு இது போன்ற கேள்வி இருக்கிறதா? கேள்வி ஒரு விரல் நீட்டும் போது 3 விரல் இருக்கிறது என்பதை நான் மேலோட்டமாக சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் எங்களுடைய கூட்டணி கட்சியை நாங்கள் தவறாக விமர்சிக்க விரும்பவில்லை, விமர்சிக்க மாட்டோம். ஏனென்றால் நேற்று வரை எங்களுக்கு கூட்டணிக்கு தலைவராக இருந்தவர் முதல்வர் ஸ்டாலின் தான், அதை மாற்று கருத்து இல்லை. இப்போ நான் மீண்டும் சொல்கிறதுக்கு ஒரே காரணம், எங்களை பொறுத்தவரை அந்த வார்த்தைக்கு நான் நேரடியாக உங்களுக்கு மறைமுகமாக சொல்லிட்டேன்.
அவர்களுக்கு சொல்லக்கூடிய உரிமை இருக்கிறது. ஆனால் சொல்ல வேண்டியவர் அந்த மாதிரி சொல்லியிருந்தால் நாங்கள் பதில் சொல்லியிருக்க முடியும். இல்லை, அது 88 அதாவது 1998 நடந்தது என்ன, தமாகவோட கூட்டணியில் இருந்து திடீர்னு வாஜ்பாய்க்கு ஆதரவு கொடுத்து அமைச்சர்கள் பெற்றதன் இப்படி பல விஷயங்களை எடுத்து சொல்ல முடியும். ஆனால் நாங்கள் சொல்ல தயாராக இல்லை. அதற்காக நாங்கள் அதை நாங்கள் அன்றைக்கு தலைவர் மூப்பனார் அவர்கள் கையமை என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை, புறமுதல் குத்தினார் என்ற வார்த்தை நான் பயன்படுத்தவில்லை, பயன்படுத்த மாட்டோம். இன்றைக்கி சொல்கிறோம், எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அந்த கட்சி கம்ஃபர்டபுளாக எதிர்க்கட்சியாக இருந்து அடுத்த 5 ஆண்டுகளிலே நிச்சயமாக தங்களை நிலைநிறுத்தி, ஏற்கனவே தமிழ்நாட்டில் 5 ஆண்டுகள் ஒரு நல்லாட்சி நடத்தி இருக்கிறார்கள், அந்த நல்லாட்சி தொடர வேண்டும். இல்லை, எனக்கு புரியல. நீங்கள் ஒரு இடத்துல திமுகவை பாராட்டுறீங்க, இன்னொரு பக்கம் தாவேக்காவுடன் ஆதரவு நட்பு கரம் நீட்டுறீங்க, 2 பக்கம் கூட்டணி வச்சுட்டு எப்படி நீங்க 2 பக்கம் இவ்வளவு நேரமா நான் விளக்கம் சொன்னது புரிஞ்சிருக்கும். திமுகவால் ஆட்சி அமைக்க முடியாது, பாஜக வந்துவிடக்கூடாது, அப்ப தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கணும். அந்த கட்சி சிலர் சொல்றது மாதிரி மதசார்பற்ற கட்சி இல்லை, பி டீம்னு சொன்னா கூட அப்படி இல்லை, அவங்களை மதசார்பற்றதுக்குள்ள உண்மையா கொண்டு வரணும்னா நாங்கள் சென்றால் நிச்சயமாக அது நடக்கும், அவருடைய உண்மைத்தன்மையும் வெளிப்படும் என்பதை நான் சொல்ல வர்றேன். உங்களுக்கு ஒருத்தரை ஈஸியாக பி டீம், இப்போ கூட காங்கிரஸை கூட யாரோ பி டீமு துரோகி எதுன்னு சொல்லாம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இன்றைக்கு தமிழக முதல்வர் காபந்து அரசாக இருந்தாலும் அவருக்கு நன்றாகவே தெரியும், இது நல்லதுதான் தெரியும். யாரோ சிலர் சொல்வதற்காக, எங்களில் சிலர் சொல்வதற்காக அப்புறம் அவங்களுடைய ஒப்புதலுக்கு அப்புறம் தான் அந்த அது போன்ற வார்த்தைகள் வருகிறதா? ஒப்புதல் என்பது வார்த்தையாலும் இருக்கலாம், அதாவது சம்பவங்களாலும் நடக்கலாம், அது வேற விஷயம். இப்போ நான் சொல்ல வந்தது, இன்றைக்கு நான் இந்த நேரத்தில் உங்கள் மூலமாக ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அதாவது மதசார்பற்ற கட்சிகளாக இருக்கக்கூடிய விசிகா, இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கு நாம் ஜனநாயகத்தை காப்பணும், மக்களுடைய மேண்டேட் என்று சொல்லக்கூடிய அந்த தீர்ப்பை மதிக்கணும். 3வது பாஜக எந்த வகையிலும் பூந்து விடக்கூடாது, அதே மாதிரி ஆளுநர் ஆட்சி வந்துவிடக்கூடாது. இவற்றையெல்லாம் கணக்கு போட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எந்த பாதகமும் ஏற்பட்டு விடக்கூடாது. அதில் நீங்கள் புரிஞ்சுக்கங்க, நாங்கள் அங்கே இருக்கும்போது இன்னும் அவர்களுக்கு நல்லது நடக்கும். இப்போ எனது வேண்டுகோள் இதே சார், நீங்கள் ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் ஒரு பொலிட்டிஷியன், நீங்கள் யார் பக்கம் இருக்கிறீங்க அதை முதல்ல தெளிவுபடுத்து. நான் தாவேக்கா பக்கம் இருக்கிறேன், திமுகவுக்கு நஷ்டம் வந்துடக்கூடாது, இந்த பக்கம் போவேன். அதாவது குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுறங்க கதை இந்த அரசியல் சரிப்படாது. நீங்க அதுக்கு நல்லாவே தெரியும். இந்த பக்கம் போறேன், அந்த பக்கம் போறேன், எதுல இருக்கீங்க? என்னுடைய பேச்சின் சாரத்தை மக்கள் விளங்கிக் கொள்வார்கள். நான் பிள்ளையை கிள்ளி விடுறது, தொட்டில் ஆட்டுறதுலாம் அந்த வார்த்தைக்கு இங்கே வேலையே கிடையாது. நான் ஒரு முழு உண்மையை நான் சொல்கிறேன். இந்த உண்மை மூலமாக ஒரு வேண்டுகோளையும் வைக்கிறேன். அது ஏன் வைக்கிறேன்னு சொன்னால், இன்னொரு வேண்டுகோளையும் வைக்கிறேன். சகோதரர் திருமாவளவன் அவர்கள் சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிட விரும்பினார், உங்களுக்கு நன்றாக தெரியும். பிறகு எங்களுடைய தலைவர் இளையவருமாவுடைய மகனுக்கு அதை கொடுத்தார். ஆமாம். இப்போ நான் விரும்புகிறது என்னன்னு சொன்னால், சகோதரர் திருமாவளவன் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இங்கே வர வேண்டும். அவர் தான் அவங்க 6 பேரோட ஒன்றாக இருக்கிறாரு. அதனால் திருச்சி கிழக்கிலே அவர் நிற்க வேண்டும். அதற்கு முன்பாக அவர் அமைச்சராக வேண்டும். எங்களது ஆசை என்ன சொல்ல செல்வன் சொல்கிறார், அவர் முதலமைச்சர் ஆனால் நாங்கள் அவரை ஒப்புதல் கொடுக்க பற்றி யோசிக்கலாம்னு சொல்கிறாரு. நான் என்ன சொல்ல வரேன், அவர் ஆசை அவரோட இருக்கட்டும். என்னுடைய ஆசையை நான் வேண்டுகோளையும் நான் சொல்லிக்கிறேன். அதாவது விடுதலை சிறுத்தைகள் நண்பர்கள்ட்ட நான் சொல்லியிருக்கேன், இந்த முறை அவர் அமைச்சராக வர வேண்டும். அமைச்சராக வருவதற்கு திருச்சி கிழக்கையும் அவர் கேட்க வேண்டும். 6 பேருடைய இடம் கிடைத்தால்தான் கிடைக்கும். அதையும் தாண்டி நான் என்ன சொல்கிறேன், அவர் அமைச்சராக வருவதோடு இந்த அரசை அவர் முழுமையாக ஒரு நல்ல அதாவது மதசார்பற்ற வழியிலே அவர் கொண்டு போக முடியும். நம்புறேன். இல்லை, அதுதான் உண்மையும் கூட, அது நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இது என்னுடைய கட்சியுடைய விருப்பம் இல்லை, தனிப்பட்ட என்னுடைய விருப்பம். இந்த 6 இடங்களும் தாவேக்காவுக்கு கிடைக்க வேண்டும். ஒரு நல்லாட்சி வர வேண்டும். அதே நேரத்தில் ஒரு நல்ல எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு தற்போது நம்முடைய முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை நிச்சயமாக அவர் பயன்படுத்தி அவர் மீண்டும் வரக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா அரசியல்ல பதவி என்பது சாஸ்வதம். திரும்ப கேட்கிறேன், அதுக்கு உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். நாங்க 22 வருஷம் ஒன்னா இருந்தோம், நடுவில் 2 வருஷம் பிரிஞ்சோம். அதுக்காண்டி நாங்கள் பிரிஞ்சா போயிட்டோம், திருப்பி சேர்ந்தோம் இல்லையா? மக்கள் நல கூட்டணி 2016 எல்லாரும் கம்யூனிஸ்ட் கட்சிகள்லேருந்து விசிகாலேருந்து விஜயகாந்த் அவர்கள்லாம் ஒன்றா இருக்கும்போது திமுகவோட கூட்டணியில் இருந்தது யார்? காங்கிரஸ் மட்டும்தான். அதனால் எங்களை பொறுத்தவரை திமுக என்ன விமர்சனம் செய்தாலும் அதை பற்றி நாங்கள் பெரிதுபடுத்த மாட்டோம். அதனால் திரும்பவும் சொல்வது, இன்றைய சூழ்நிலையில்
தாவேகா வர வேண்டும். அது ஆளுநர், அதற்கு ஆளுநர் வந்து பாஜகவுடைய தலைமையின் முடிவை கேட்காம அரசியலமைப்புடைய சட்டத்தை மதிக்க வேண்டும். அதே போன்று ஏற்கனவே பல முன்மாதிரிகள் இருக்கு, உங்களுக்கு நல்லா தெரியும். கர்நாடகாவில் இருக்கு, மகாராஷ்டிராவில் இருக்கு. இந்த முன்மாதிரிகளை வைத்துக்கொண்டு அவர் எவ்வாறு பாஜக தங்களுடைய ஆட்களுக்கு வந்து பதவியை பிரமாணம் செய்து வைத்தார்களோ அதே மாதிரி இந்த ஆளுநர் செய்ய வேண்டும். இல்லை என்றால் உச்சநீதிமன்றம் அதற்கான நடவடிக்கை எடுக்கும். அதற்கான வேலைகளில் இன்னைக்கு தாவேகாவும் காங்கிரசும் இணைந்து செய்து கொண்டிருக்கிறது டெல்லியில். என்ன இதே இதில் சார் என்ன மறுப்பு அதில்? நான் வந்து அவருடைய கருத்தை அவர் சொல்றாரு. அன்றைக்கு வந்து காங்கிரஸ் வந்து காங்கிரஸுடைய அலுவலகத்துக்கு கலைஞர் வரல, அதே மாதிரி பாமக அலுவலகத்துக்கு கலைஞர் வரல. அதெல்லாம் ஒன்று சேர்ந்து ஆட்சி, அதே மதசார்பற்ற ஆட்சி நடக்கும்னு சொல்லி கலைஞர் ஆட்சி வேண்டும்னு சொல்லி எல்லாரும் ஆதரவு கொடுத்தாங்க. காங்கிரஸ் கேட்டாங்க. மேலிடத்தில் சோனியா காந்தி அவர்கள் தெளிவாக சொன்னாங்க, பரவாயில்லை அவர்கள் ஆட்சியை நடக்கட்டும்னு சொல்லிட்டாங்க. அதனால் அது அன்றைக்கெல்லாம் வந்து நாங்கள் அதை கூட நாங்கள் கையமைன்னு குற்றச்சாட்டில், அதை கூட நாங்கள் வந்து துரோகம்னு குற்றச்சாட்டில் எப்பவுமே காங்கிரஸ் பெருந்தன்மையாக நடந்துக்கிறோம். அன்னைக்கு கேட்காத காங்கிரஸ் இன்னைக்கு டிமாண்ட் வைக்கிறதுனால நான் சொல்ல வந்தேன். இல்ல கொலப்பன் சார், அதுல என்ன அன்னைக்கு கேட்க முடியாத சூழல் இருந்தது, கேட்டும் கிடைக்கப்படாது. இன்னைக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கே, கிடைச்சிருக்குங்கிறது. இன்னைக்கு தனி ஒரு மனிதரா மக்கள் சக்தியோட இருக்கிறவட்ட நம்ம போய் பேசக்கூடாது. நான் எதிர்பார்த்தேன். எப்படி இதே என்கிட்ட கேட்குமா நான் பேசாம இருந்தேன்ல. இப்ப ஐயா இதயத்துல்லா சார் சொல்லிட்டார்ல, இப்ப நான் சொல்றேன். மத்தியில திமுக ஆட்சி தேவைப்பட்டது, திமுக கூட்டணி திமுக தேவைப்பட்டது. இப்ப மத்தியில காங்கிரஸ் இல்லாததுனால தமிழ்நாட்டில் 5 சட்டமன்றம் வைத்திருக்கக்கூடிய காங்கிரசும் அது மாதிரி பிற கட்சிகளுக்கு நீங்க எம்எல்ஏ கொடுங்க, எங்களுக்கு அமைச்சர் கொடுங்கன்னு கேட்கிறாங்க. இதுதான் இது வந்து யார் சம்பந்தப்பட்டதுன்னா கேட்பவர்களுக்கும் கொடுப்பவர்களுக்கும் சம்பந்தப்பட்டது. கொடுப்புடைய முதல் நாளே சொல்லிட்டாரு திரு விஜய், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு. அது விசிகாவை அழைக்கும் போதும் சரி, காங்கிரஸ் அழைக்கும் போதும் சரி, அதுல அவர் தெளிவா இருக்காரு. அவர் இல்லைன்னு சொல்லல, அவர் நான் தரமாட்டேன்னு சொல்லி, அவர் தரமாட்டேன்னு சொல்லியிருந்தா அதிமுக 20 பேர் போறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. நீங்க கலைச்சிட்டு வாங்க, விசில் சின்னத்துல நில்லுங்க, நான் வந்து அப்ப ஆட்சியில பங்கு. அவங்க சொல்ல நான் பேச முடியாது. திரு சிடி நிர்மல்குமார் இன்னைக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னால என்ன சொன்னார்னு சொல்றேன். கம்யூனிஸ்ட் அலுவலகத்துக்கு போனார். என் நண்பர் வீரபாண்டி அவர்களை பார்த்தார். அப்ப கேட்டாங்க, செய்தியை பார்த்து விட்டு வரும்போது செய்தியாளர்கள் கேட்டாங்க, நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லியிருக்கோம்னு சொல்லிட்டாங்க. அது இன்னைக்கு வரையும் அவங்க சொல்றாங்க. அவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. அவர்கள் வந்து கொடுக்கக்கூடிய மனநிலை இருக்கிறனால இந்த கொடுப்பது கேட்பதெல்லாம் வந்து அது வந்து ஒரு வித்தியாசமாக பார்க்க வேண்டியது. அரசியலில் யாரும் துறவு இருக்க போறதில்லை. அதனால மீண்டும் உங்கள் மூலமா நான் கேட்பது, மதசார்பற்ற சக்திகள் விஜயுடைய அந்த ஒரு தாவேகாவுடைய கட்சிக்கு ஆதரவு அளித்து வெகு விரைவில், கவலப்பன் சொன்னது அதுதான், தாமதமாக்க வேணாண்டாரு. தம்பி அக்னீஸ்வரன் சொன்னது அதுதான், தாமதம் இல்லாமல் முடிவெடுக்க வேண்டிய நிலை இன்னைக்கு சகோதரர் திருமாவளவன் மற்றும் திரு சண்முகம், திரு வீரபாண்டியனுக்கு இருக்குது. அவங்க செய்வாங்க, நான் நம்புறேன். தமிழக மக்களுடைய அதுதான் நான் சொல்றேன், தமிழக மக்களுடைய தீர்ப்பு தாவேகா ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது, அதே மாதிரி ஒரு சிறந்த எதிர்க்கட்சியாக இருக்க வேண்டும் என்பது தமிழக மக்களுடைய தீர்ப்பு. திமுக இந்த ஒரு சூழல்ல வந்து இந்த நிலை தொடர்ந்து நீடிக்க வேண்டும். பதவி என்பது யாருக்கு சாஸ்வதம் அல்ல. 5 ஆண்டுகளுக்கு எந்த மாற்றம் வரலாம். ஆக மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. பாஜகவை பொறுத்தவரை காங்கிரஸ் இந்த ஆதரவை முன்பி கொடுத்தாலும் சரி, பிந்தி கொடுத்தாலும் சரி, நிச்சயமா அவர்கள் தாவேகாவுக்கு எதிர்ப்பு தான் கொடுப்பார்கள். ஏற்கனவே ஜனநாயகம் படம் கரூர் விஷயத்தில் அவங்க எதிர்ப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் பார்க்க வேண்டும். நன்றி.